அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு சூப்பரான கஞ்சி ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுவையாகவும் சத்தானது. இம்மிடியேட்டாக நமக்கு ஒரு எனர்ஜி வேணும்னா கண்டிப்பாக இந்த கஞ்சி ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, வயிற்றில் உள்ள புண்களையும் இது ஆற்றக்கூடியது. நம்ம இதில் பால் சேர்க்கறதுனால நம்ம வயிற்றில் உள்ள புண்களையும் இது சீக்கிரமாக ஆற்றக்கூடியது. இந்த கஞ்சி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். இதில் நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம சம்பா கோதுமை நான் எடுத்திருக்கிறேன். 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளருக்கு வந்து 1:4லேருந்து 1:5 வரைக்கும் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நம்ம 1:4ங்கிற ரேஷியோவில் நான் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 4 மடங்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவைக்கேற்ற தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் பால் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோங்கிறதுனால 4 மடங்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸ்டவ்வை நம்ம இப்போ ஆன் பண்ணிக்குவோம். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து கோதுமையை ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து கொதிக்காமல் வந்து கோதுமையை இதில் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா தண்ணி வந்து கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கோதுமையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் வந்துட்டுருக்குது தெரியும். இந்த டைமிங்கில் நம்ம கோதுமையை அதை நல்லா பரவலாக கொட்டிடுவோம். ஒரே இடத்துல கொட்டாமல் பரவலாக கொட்டுங்க. நல்லா வந்து தண்ணியும் கோதுமையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதிலே வந்து நல்லா என்ன பண்ணிடணும், கோதுமை வந்து வெந்து வரட்டும். நல்லா கலக்கி விட்டுருங்க. இல்லைன்னா அடியில் அப்படியே வந்து கோதுமை தங்கி போயிடும். அடி வந்து மேலே அப்படியே இருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கோதுமை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பால் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது வரைக்கும் வந்து நமக்கு கோதுமை நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கோதுமை வந்து நல்லா வெந்து வந்திருக்கிறது தெரியும். ஓரளவுக்கு நமக்கு தண்ணி நம்ம சுண்டி வந்திருக்கு. கோதுமையும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? பார்க்கும்போதே தெரியும் நமக்கு கோதுமை வந்து எந்த அளவுக்கு வந்து கோதுமை ரவை வந்து எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பால் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம பால் சேர்க்க வேணாம். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா வந்து பபுள்ஸ் வந்துட்டுருக்கிறது தெரியுது. இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது நல்லா தெரியுது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக நம்ம வந்து என்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வெந்து வந்துட்டு இருக்கும்போது நல்லா வந்து நீங்கள் அடுப்பை வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நான் 2 டம்ளர் வந்து பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் மட்டும் இதில் பால் ஆட் பண்ணுறேன். இது வந்து தாராளமாக நான் 5லேருந்து 6 பேர் வரைக்கும் இதை குடிக்கலாம். தாராளமாக நான் வந்து 6 பேர் குடிக்கிற மாதிரி நான் இதை செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டாலும் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பாலும் கோதுமை ரவை எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ வேக வச்சுருவோம். இந்த பாலோட அந்த ஸ்மெல் வந்து வெந்து வரும்போது அதனோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். கோதுமை அந்த பாலோட மிக்சிங்கான ஸ்மெல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டில் அதேமாதிரி இந்த வாசனையே நமக்கு வந்து சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு அந்த இது இருக்கும். அந்த டைமிங்கில் நம்ம நல்லா அந்த டைமிங் வரைக்கும் நல்லா கொதி விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நான் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லமோ இல்லை ஜீனியோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வந்து வெல்லம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லமோ ஜீனியோ எது சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வெல்லம் கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஏற்கனவே வந்து பாலோட கோதுமை ரவையும் நல்லா கொதிஞ்சு வந்திருக்கு. இப்போ வெல்லமும் நல்லா கரையிற அளவுக்கு பார்த்திங்க. இப்போ கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறேன். இப்போ கிட்டத்தட்ட 3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா நல்லா எனக்கு இனிப்பு வந்து ஜாஸ்தி பிடிக்குங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுவையை கூட்டுறதுக்கு இன்னொன்று சேர்ப்போம், உப்பு. அதுவும் நம்ம சேர்த்துக்கணும்.
நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்க தெரியுது உங்களுக்கு. இந்த சமயத்தில் நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்புக்கு வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா உப்பையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ இனிப்புங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கங்க. போதுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் வந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு லாஸ்ட்டாக சேர்க்குறேன். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். உப்பு சேர்க்கும் போது வந்து அந்த இனிப்போட சுவை வந்து கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதனோட வாசனை வந்து கம கம கமன்னு இருக்குது. அந்த வாசனையே நமக்கு வந்து உடனே இந்த கஞ்சி ரெசிபியை நம்ம குடிச்சு ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு ஐட்டம்ஸ் ஒன்று போடுவோம் இல்லையா, ஏலக்காய், அதை வந்துட்டு போட்டு இறக்கிட்டா போதும். சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெசிபி நமக்கு ரெடி ஆயிரும். இன்னும் நம்ம ஏலக்காய் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இப்போ அதையும் சேர்த்துட்டோம்னா கஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ நான் ஒரு 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை நான் போட்டுறேன். அவ்வளோதாங்க. கம கமன்னு ஏலக்காய் வாசனையோட ஒரு வயிற்று புண்ணையும் ஆற்றக்கூடிய, இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு கஞ்சி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. வாசனையே ஏலக்காய் வாசனையும் கம்ம கம்மன்னு இருக்குது. கஞ்சி வாசனை அதை விட தூக்கலாக இருக்குது. இப்போ எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பசியை தூண்டுது நமக்கு வாசனை. இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சிம்மில் வச்சு லைட்டாக கொதிய விட்டுட்டு இதோட போதும். நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் வந்து இதோட ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு கஞ்சி ரெசிபி ரெடி. இது சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை யார் வேணாலும் இந்த ரெசிபியை வந்து குடிக்கலாம். யாரும் குடிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே இந்த ரெசிபியை, இந்த கஞ்சியை வந்து குடிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனையும் குடிக்கலாம், இல்லை சுட சுடவும் நம்ம குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த கஞ்சி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.